Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டேல்ஸ் ஆஃப் டிமன்ஸ் அண்ட் காட்ஸ் எபிசோட் 3. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்தி பின்னாடி நிக்க வச்சிருப்பாங்க. அந்த டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இருக்கிறதுலயே சிறந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஜிஇ. அந்த பொண்ணு காமிச்சிட்டு அவளோட சோல் பவர் 86 இருக்கு. அடுத்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஜியோனிங், அப்புறம் சென்யூ பாத்தீங்கன்னா இந்த டீச்சரோட செகண்ட் ஃபேமிலி சேர்ந்த வந்தா அவனும். அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 78 பாயிண்ட். மத்தவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மற்ற பசங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க கூட வந்து நோபல்ஸாலே கம்ப்ளீட் பண்ண முடியாது, இவனுங்களா கம்ப்ளீட் பண்ண போறானுங்க அப்படின்னுட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து நக்கல் அடிச்சு சிரிக்கிறானுங்க. இது பத்தாதுன்னு ஜென்ரலா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தெரியும், யாராவது பெரிய ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்க ஐஸ் வைக்கிறேன்ட்டு ஜால தட்டுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இருக்கிறதுலே திறமசாலி, அழக, செகண்ட் ஃபேமிலி ஜீனியஸ் இப்படி எப்படின்னு பேசி அங்க இருக்க பொண்ணு எல்லாம் இவர் திரும்பி பார்த்த உடனே அந்த பொண்ணு வைக்கப்பட்டு திரும்ப இந்த காமெடி நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜீன் இங்க பாத்துட்டு நினைக்கிறான்னா இவன் தான் இந்த ஸ்கூல்லயே சிறந்த டேலண்ட். ஆனால் இவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சென்யூ ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி முடிவு எடுத்தாங்க. இதுக்கு எதிர்ப்பா அவன் என்ன பண்ணான்னா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கிறதுலயே பயங்கரமான காடான அப்செட் காட்டுக்குள்ள அவ வந்து தனியா போனான். அதுக்கப்புறம் அவளை யாருமே பார்க்க முடியல. இந்த வாழ்க்கையில அது மாதிரி நடக்காம நான் ஏதாவது பண்ண பார்க்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பான் பாருங்க, அவன் என்ன பண்றானா, என்னடா ஃபர்ஸ்ட் ஜியை பார்த்த, இப்ப ஜியோ நீங்க பாத்துட்டு இருக்க, என்ன அவளை பாத்துக்கிட்டே இவளையும் பாக்குறியா, உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் அந்த பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், உங்க கூட போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படி எல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல பயங்கரமான டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்போ இருக்கிறதுலே சிறந்தவே ஈஸி தான், அப்ப அவளை நான் லூட்டுலாம் நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ உடனே கோவப்படுறான். மத்தவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா அவன் சொல்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறதுலே பயங்கரமான டேலண்ட், அவங்க டேலண்டே இல்லைன்னா கூட மூப்பகம் திரும்பி பார்க்க மாட்டாங்க, இப்ப அவங்க திரும்பி பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு பாத்தீங்கன்னா அட பாருங்களா மூஞ்சி பின்னாடி அவளுக்கு கேவலம் பத்துறானுங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகுறான். உடனே அவன் பாத்தீங்கன்னா கோவப்பட்டுக்கிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமேட்டு என்னோட ஃப்ரீ டைம்ல 10% டைம் ட்ரைனிங்காக ஒதுக்க போறேன், உங்க எல்லாருமே நான் பெரிய ஆளாக போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்துறா ஓவர் பெரிய ஆளாயிட போற அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் நடந்த 3 பேர் வந்து இந்த 2 மாசத்துக்குள்ள பிரான்ச் டாக் ரீச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. ஏன் ஒருவேளை பாசிபிலிட்டி இருந்தால் உங்களை மாதிரி காமனர்ல கூட ஒருத்தர் யாராவது ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஜென்யூ சொல்றான்னா, நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்க அவனுகிட்ட இருந்து, அவனுங்களால வாழ்க்கையிலேயே கொண்டு வர முடியுமான்னு சொல்ல முடியாது, அவனுங்க இந்த 2 மாசத்துல வந்துட போறானுங்களா மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மத்தவங்களும் சிரிக்கிறானுங்க. இந்த பசங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபம் வருது, இப்படி நம்மள இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு. அந்த பசங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நீ எப்படியாவது 2 மாசத்துல அந்த லெவல் ரீச் பண்ணி ஆகணும், பான்ஸ் ரேங்க் வந்தாதான் நமக்கு பெருமை, இல்லைன்னா நம்ம அசிங்கப்படுத்திடுவானுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன ஹெல்ப் பண்ணா பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் அது மட்டும் இல்ல உங்க எல்லாருமே பவர்ஃபுல்லா ஆக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லாம் ஆக வேண்டாம், எங்க ஃபேமிலி இருக்கு, அவங்க பணக்காரங்க, நான் வெறும் சில்வர் ரேங்க் வந்தா மட்டும் போதும், அந்த அளவுக்கு வந்தாவே எல்லா பொண்ணுமே எனக்கு லவ் லெட்டர் எழுதுவாங்க, போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படின்னு தலையாட்டினவனே அவனுக்கு பயங்கர மொக்கையாயிடுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், என்னோட பாஸ்ட் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா லெவல் இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதுக்கு நிறைய காசு தேவை அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு வேணுமோ சொல்லு, என்கிட்ட பிரச்சனையே இல்ல, என்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு, ஜெனரலா இதெல்லாம் காமனருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குற பாக்கெட் மணி, ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அசால்ட் மேட்ரு அப்படின்னு சொல்றான். உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லு நான் தரேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு few மில்லியன் தேவைப்படுது, அதாவது சில லட்சங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல அவனுக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது. இது மாதிரி அவனுக்கு பேசிட்டு இருக்கும் போதே சென்னையும் பாத்தீங்கன்னா அவங்களை கலாய்க்கிறான். அவங்களோட ட்ரீம் வந்து டாங்கியோட ட்ரீம் மாதிரி, எப்படி ஒரு டாங்கி குதிரையை ஆசைப்படுதோ அது மாதிரிதான் உங்களுக்கும், நடக்கவே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டீச்சர் பாத்தீங்கன்னா நக்கடிக்கிற மாதிரி பாக்கலாம், போக போக தெரியும், இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, 2 மாசத்துல யார் யார் எந்த லெவல் ரீச் ஆக போறீங்க அப்படின்னு நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு நக்கல் அடிக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பார்க்க தானே போற நீயும், அப்ப தெரிய போதும் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு கூட இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல நடக்குதுன்றத கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதுவும் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.